A very happy, a very happy evening, friends. Last session, we saw this poem, My Computer Needs a Break, written by Shantini Govindan. Today's class, we'll quickly recap the poem. Then we'll discuss the answers for the questions that is asked in our textbook. Before that, we will see a motivational story as usual. Okay. So, இரண்டு விதைகளினுடைய கதை, story of two seeds. There was a farmer, okay, ஒரு விவசாயி இருக்காரு. அவர்கிட்ட வந்து இரண்டு விதைகள் இருந்துதான். ஒண்ணு என்ன பண்றாருன்னா, ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மர். ஸோ இஸ் ஹேவிங் டூ சீட்ஸ், இரண்டு விதைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ரொம்ப செழிப்பான நிலம், அங்க வந்து கிட்ட வந்து ஆறு ஓடுறது. அங்க அந்த நிலத்து பக்கத்துல இந்த விதைய விதைக்கிற. ஹி implants the seed near in a fertile soil. ரொம்ப ஒரு செழிப்பான நிலத்துல வந்து அவர் அதை விதைக்கிறார். அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறானது ஓடுறது. இன்னொன்னு வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு மலை பகுதியில ஒரு வறண்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த விதையை வந்து நடுறார். ஸோ தீஸ் டூ சீட்ஸ் ஆர் கெட்டிங் இம்ப்ளான்டட். இரண்டு விதைகளுமே நடப்படுறது. தினைக்கும் தண்ணி ஊத்துறது, அதுக்கான உரம் போடுறது எல்லாமே அவர் பண்ணியிருந்திருக்கார். இந்த மழை நாள் வந்தோடனே திடீர்னு ஒரு பெரும் புயல். அந்த பெரும் புயல்ல என்ன ஆகுது, இந்த எந்த விதையானது இந்த ஆறு கிட்ட விதைக்கப்பட்டிருந்ததோ அங்க என்ன ஆகுது, அந்த பலத்த மழையால அந்த பயிரானதே அப்படியே அழிஞ்சு போயிடுறது. வேற அதே சமயத்துல என்ன ஆகுது, இந்த விதையை எங்க அவர் ஹில்லி ரீஜன், ஒரு வறண்ட நிலையா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நடுறாரோ, அங்க என்ன ஆகுது, அந்த செடி வந்து இன்னுமே ஆல. இட் didn't happen anything despite a big storm. Nothing happened to this plant that has grown up over there. So what do we get to know from this story? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது? யாராவது ஆறு கிட்ட போய் நடுவாங்களா? அதனால அங்க பெரும் புயலால அதனால தாங்கிக்க முடியல இப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது வறண்ட நிலையில இருந்தது, அங்க வந்து இந்த புயலினுடைய தாக்கம் பெருசா இல்லை, அதனால அந்த செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. இங்க என்ன ஆகுது, நம்ம வேற ஒரு கோணத்துல இத பார்த்தோம்னா நிறைய சவால்கள். அதாவது இந்த வறண்ட நிலத்துல இந்த விதையானது விதைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன ஆகும், அந்த கிளைமேட்டிக் ரீஜன் ஓவர் தேர் இட் இஸ் குவைட் ட்ரை. அந்த இடமே வந்து கொஞ்சம் வறண்டதா தான் இருக்கும். அது வந்து நிறைய சவால்கள். எப்போதுமே அதுக்கு தண்ணி ஊத்துறவங்களாம் இல்லை. வந்து பார்த்திருந்தாலுமே, ஆல்தோ he took care of the seed which was planted in this hilly region, it was brought up in a dry land. ஒரு வறண்ட இடத்துல தான் அது வளர்க்கப்படுறது. whereas the seed which was grown in a fertile soil, அதுக்கு எப்போதுமே வந்து தண்ணி, அந்த அது பக்கத்துலயே வந்து ஆறு இருக்குன்னு சொன்னேன். அந்த நிலமே வந்து செழிப்பா இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை. ஒருவேளை இவர் மறந்து போனாலோ தவற விட்டிருந்தாலோ அவருக்கு வந்து ஒரு பெருமிதமான பாதிப்பும் கிடையாது. That was his intention. But what happened, because of this very big storm, the seed which was planted near this fertile soil, which was planted in this fertile soil, it gets washed away in this storm. Whereas the one which was planted in the hilly area, which was in a dry region, it grows beautifully. ரொம்ப அழகா வளருது. அது மட்டும் இல்லாம இந்த புயலையும் அது வந்து தாங்கிக்க முடியுது. So what do we get to know? So when the storm passed, the farmer could see that the seed on the still, it still grew even more stronger. அதோடைய வேரானது இன்னும் ஆழமா இருக்கு, பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதனாலதான் அது வந்து அழிஞ்சு போல அந்த புயல்லையுமே. ஸோ நமக்குமே நிறைய சவால்கள் நம்மள வந்து இன்னும் பலமாக்குறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நமக்குமே இதே மாதிரிதான். நமக்கு சில நேரங்கள்ல இதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு வந்து பொருந்திக்கலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நமக்கு நம்ம கேட்காமலேயே சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாரு. நமக்கு வந்து அந்த நேரத்துல அதனுடைய மதிப்போ அதனுடைய அருமை வந்து நமக்கு தெரியறது இல்லை. ஆனா சில நேரங்கள்ல வந்து நம்ம கஷ்டப்பட்டு போராடி ஒரு விஷயத்த நம்ம வாங்கிப்போம், இல்லாட்டி ஒரு பொருளை வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், அதனுடைய அருமை வந்து நமக்கு கட்டாயமா தெரியும். ஸோ சேலஞ்சஸ் இட் வில் டெஃபினெட்லி மேக்ஸ் அஸ் ஸ்ட்ராங்கர். ரொம்ப பலமா ஆக்கிறதுக்கு இந்த சவால்கள் வந்து ரொம்ப
பெரும் உதவியா இருக்கு. challenges it definitely makes us a stronger person. ரொம்ப சொகுசா இருக்கு ஒரு நிலை. நம்ம அப்படியே பழக்கப்படுறோம்னா அது நம்மள வந்து வீக் ஆக்குறது. இட் இஸ் டெஃபினெட்லி மேக்கிங் அஸ் வீக். ஜஸ்ட் லைக் த சீட் விச் வாஸ் நியர் த ரிவர், இட் grew வீக் as it grow in a comfortable atmosphere. ரொம்ப ஒரு சௌகரியமான ஒரு நிலத்துல இருக்கிறதுனால அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சூழல்ல இருக்கு. அதனால பிகாஸ் ஆஃப் திஸ் இட் became quite weak. அதனால என்ன, இந்த விதைய போல நம்மளும் நம்மள வந்து பக்குவப்படுத்திக்கணும். we need to be adaptable. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மலைப்பகுதியில இருந்தவங்க ஒரு வறண்ட சூழல்ல வளர்க்கப்பட்டாலும் அது வந்து எப்படி தன்னை தானே காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துல வந்து வளருது. ஸோ அடாப்டபிலிட்டி இஸ் தி கீ. The seed which was planted in this hilly area, it grew in these challenging conditions, which made it grew stronger. அதனாலே இது வந்து பலமா வளர்றதுக்கு ஒரு உறுதியாகவும் ஒரு ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. ஸோ we must also learn to adapt to the challenges that we face. நமக்கு எந்த விதமான சவால்கள் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம எதிர்த்து கொள்றதுக்கு நமக்கான மனப்பக்குவம் இருக்கணும். we need to face it. These challenges will definitely make us stronger, bolder, right? So these three things are very important. So these three important moral we can learn from this seeds, two seeds of this of a farmer, two seeds of a farmer. Story of two seeds. We get to know these lessons. இந்த பாடங்கள்லாம் நம்மளால கத்துக்க முடியுது. One is challenges that it makes us stronger, comfort makes us weak, adaptability is the key. So with this good note, we will start today's session wherein we'll quickly recap the poem. இந்த போயத்தை வந்து குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த அந்த போயத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஓகேயா? Who has written this poem? சாந்தினி கோவிந்தன்ங்கிறவங்க தான் இந்த போயமை எழுதியிருக்காங்க. இந்த போயத்தினுடைய பெயர் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் பிரேக். என்னுடைய கணினிக்கு ஒரு இடைவெளியானது, ஒரு பிரேக் ஆனது தேவைப்படுகிறது. She says in the beginning that her computer is very brainy. ரொம்ப புத்திசாலியா இருக்கு, சாமர்த்தியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய கம்ப்யூட்டர். She says that her computer is very brainy and smart. It knows a lot of information by heart. நிறைய விஷயங்கள் மனப்பாடமா அதுக்கு தெரியும். நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணாலும் உடனடியா நமக்கு அது பதில் கொடுக்குறது இல்லையா? ஸோ இட் ஆன்சர்ஸ் வெரி குவிக்லி as it knows lot of information. இந்த போயத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, மவுண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், மலைகள் கணக்கான விஷயங்கள் வந்து அது சேகரிச்சு வச்சிருக்கு. இட் நோஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். ஸோ இட் கிவ்ஸ் தி ஆன்சர்ஸ் டு தி கொஸ்டின்ஸ் வெரி குவிக்லி. கேட்கப்படுற கேள்விகளுக்கு வந்து பதில்கள் வந்து உடனடியாவே தெரிவிக்கப்படுறது. இட் கிவ்ஸ் தி ஆன்சர்ஸ் டு தி கொஸ்டின்ஸ் குவிக்லி. ஆஃப்டர் சம் டைம் the computer behaves badly. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா இந்த கணினி வந்து ரொம்ப மோசமா ஒரு வினோதமா அது நடந்துக்க ஆரம்பிக்குது. இட் பிஹேவ் பேட்லி. பிஹேவ் பேட்லினா என்ன, விஷயங்கள்லாம் வச்சுக்க முடியல. இட் didn't save any files. ஸ்பெல்லிங் எல்லாம் செக் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. இனிஷியலி ஷி praised her computer so much. ஆரம்பத்துல ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசுறாங்க அவங்களுடைய கம்ப்யூட்டர் பத்தி. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்னது, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சம்டைம்ஸ் த கம்ப்யூட்டர் பிஹேவ் பேட்லி. இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு செஞ்ச வேலையை வந்து சேவ் பண்றது கூட மறந்து போயிடுதான். It forgets to save the work that the poet has done in her computer. எங்க மறைஞ்சு போறதுன்னே தெரியல, ஒரு வினோதமான முறையில அந்த ஃபைல்கள்லாம் எங்கேயோ மறைஞ்சு போயிடுறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இட் மேக்ஸ் இட் வேனிஷ் இன் த மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே.
makes the file vanish in the most dreadful way. Dreadfulனா என்ன? Unpleasant. dreadfulனா என்ன? Unpleasant. அதுதான் அதுக்கான அர்த்தம். மறைஞ்சு போயிடுது, எங்க இருக்குன்னே தெரியல. நீங்க ஒரு இடத்துல ஒரு ஃபைல சேவ் பண்ணி இருந்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது அந்த இடத்துல இருக்காது, அந்த ஃபோல்டர்ல இருக்காது. அதே மாதிரிதான் இவங்களுக்கும். she didn't know how this file has been vanished or where it has been vanished. எங்க மறைஞ்சு போயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள்ல ஸ்பெல்லிங்குமே செக் பண்ணது மறந்து போயிடுது. இட் டசன்ட் செக் ஸ்பெல்லிங்ஸ். வைக்கப்பட்டிருந்த ஃபைல்ஸ் அது எல்லாமே அதை மறைச்சு வைக்கிறது. அண்ட் vanish them from sight, அதாவது பார்வையிலேருந்து அது மறைக்கப்படுது. she doesn't know where these files have been saved or has it got vanished from her computer. she doesn't know about it. எங்க இருக்குன்னே தெரியல. it has hidden all the files and it has been vanished away from her sight. அவங்களுடைய பார்வையிலேருந்து அது தப்பி போயிடுது, எங்க இருக்குன்னே தெரியல. ஒருவேளை என்னுடைய கணினி ஒரு worm முழுங்கிடுதோ, as it gobbled a worm and that is the reason it has behaved so unsteadily. அதனாலதான் ரொம்ப வினோதமா இந்த அன்ஸ்டெடிலி மேனர்ல இந்த கம்ப்யூட்டர் நடந்துக்கிறதா அப்படிங்கறதுதான் இந்த போய்ட்டினுடைய ஒரு சந்தேகமா இருக்கு. as it gobbled, முழுங்கிறது. as it gobbled a worm and it behaved very unsteadily. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வினோதமா இந்த கம்ப்யூட்டர் நடந்துக்கிறதுங்கிறதுனால she calls in for a doctor. இங்க டாக்டர்னு சொல்லியிருப்பாங்க. here the doctor is none other than the mechanic who makes the system all right. இந்த சிஸ்டம் சரி செய்யக்கூடிய ஒரு நபர், கம்ப்யூட்டர் மெக்கானிக். so the computer felt very sick and so this doctor examines it. அவர் பரிசோதிக்கிறார். what is the issue behind it? why this computer is behaving in such an erratic manner? so she asked the computer person if the computer required a break. ஒருவேளை இந்த கம்ப்யூட்டர் ஓயாம வேலை செஞ்சுட்டே இருக்குங்கிறதுனால does it require a break? she's asking this doctor. இந்த சரி செய்ய வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த போய்ட், ஒருவேளை என்னுடைய கணினி ஒரு விடுமுறை, அதுக்கு ஒரு இடைவெளியானது தேவைப்படுறதா, அதனாலதான் இந்த மாதிரி வினோதமா நடந்துக்கிறதா அப்படின்னு இந்த வரிகளோட இந்த போயமானது முடிக்கப்படுது. Doctor, do you think my tired computer wants a holiday? are the lines that we come across in this poem. இந்த வரிகளோட தான் இந்த போயமானது முடிக்கப்பட்டிருந்திருக்கும். whereas if the computer required a break, my computer needs a break. See, title given to the poem written by Shantini Govindan. Now we'll discuss the answers for the questions asked in our textbook. உங்களுடைய புத்தகத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில நம்ம பார்ப்போம். So at the end of the session we have multiple choice questions just asked from this poem itself. The poem சம்பந்தமான கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு. I'm sorry. One moment, I'll share the screen. Last session, we would have discussed the glossary portion from this poem. glossary பகுதியை பார்த்திருந்திருப்போம். I'll quickly open the textbook and share its page number. Page number நம்மளுடைய புத்தகத்துல page number 201. poem முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கு. So but all we look about this author,
Shantini Govindan is a widely published award-winning author of children's literature in English in India. குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. Who has written over 50 books for children, including poetry, picture books, and short stories for children of all ages. குழந்தைகளுக்கு எல்லா விதமான ages, for all ages, she has written books pertaining to children. The books that she has written, it includes poetry, கவிதைகளா இருக்கும், கதை வந்து ஒரு படம் வடிவத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கதையா இருக்கும், சிறு கதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. So she has written over 50 books. 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்காக வெளியிட்டிருக்காங்க. Children of all ages. So this is Shantini Govindan, who is the author of this poem. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்காம ஒரு சிறு வாக்கியங்களை உதாரணமாகவும் நான் போன செஷன்லேயே காமிச்சிருந்திருப்பேன். Now we'll quickly move on to the questions. Answer the following. So there are 5 questions asked totally in A subdivision. How does the poet describe her computer? எப்படி வந்து அவங்களுடைய கம்ப்யூட்டரை வந்து அவங்க வர்ணிக்கிறாங்க? How does she describe her computer? What happened to the computer? அந்த கம்ப்யூட்டருக்கு என்ன ஆகுது? 4 விஷயங்கள். These 4 things that the computer could not do after it became absent-minded. Absent-mindedனா என்ன? மறந்து போயிடுது, ஞாபக மறதி. What made the poet squirm? நிலைய வைக்கிறதுக்கான காரணம் என்ன? Why did the poet call the doctor? ஏன் வந்து ஒரு மருத்துவரை வந்து கூப்பிடுறாங்க? அதாவது இந்த கம்ப்யூட்டர் மெக்கானிக் வந்து ஏன் இந்த poet வந்து கூப்பிடுறாங்க? So these are the 5 questions which is asked in A subdivision. So let me share the answers for you. How does the poet describe her computer? தன்னுடைய கணினியை வந்து எப்படி வர்ணிக்கிறாங்க? The computer of the poet is very brainy and smart. The computer seems to know lot of information by heart. நிறைய விஷயங்கள் வந்து மனப்பாடமா அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் பத்தி விவரிக்கப்படுது. It's been described in this manner. I hope you have written the answers, made note of the answer. ரெண்டாவது கேள்வி, what happened to the computer? கம்ப்யூட்டருக்கு என்ன ஆச்சு? The computer was behaving badly, forgets to save and store anything. அதை வந்து சேமிக்கிறதுக்கோ அதை வந்து சேவ் பண்றதுக்கு வந்து அது மறந்து போயிடுது. A virus has got into it and it became sick. Okay, third question. List 4 things that the computer could not do after it became absent-minded. மறந்து போக ஆரம்பிக்கிறோம். என்ன விஷயங்கள்லாம் அது மறக்க ஆரம்பிச்சு? List 4 things that the computer could not do. என்ன விஷயங்கள்லாம் அது பண்ண தவற விட்டது ஞாபக மறதினால? The computer forgets to save the files. It makes the files vanish away. It does not check the spelling, whether they are right or wrong. It hides the files so that the files vanish from sight.
ஃபைல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல, மறைஞ்சு போயிடுது. Make note of these 4 points. முன்னாடி கேள்விக்கான பதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Computer forgets to save the files. It makes the files vanish away. It does not check the spelling whether they are right or wrong. It hides the files so that the files vanish away from sight. What made the poet squirm? When the computer actually gobbled a worm, a virus, it behaved unsteadily. So the poet squirmed. To twist the body in discomfort is the meaning of squirm. To twist the body in discomfort. Question. Why did the poet call the doctor? The computer had caught a virus and fell very sick. And it fell very sick. So she had to call in a doctor. நம்ம இப்போ வீட்டில் ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்கோம்னா இந்த ஆன்டி வைரஸ் டூல்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ தட் த கம்ப்யூட்டர் இஸ் ப்ரொடெக்டட். நம்ம ஏதோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம், ரேண்டமாக ஒரு விஷயத்த வந்து சர்ச் பண்ணுவோம். இட் மே நாட் பி ப்ரொடெக்டிவ். ஸோ டு ப்ரொடெக்ட் ஆர் சிஸ்டம் ஃப்ரம் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், antivirus is being installed in our system. Right? So what happens to this poet's computer? There is some kind of a virus in her system. That is the reason it is behaving in such an erratic manner. அந்த காரணத்தினால தான் இவ்வளவு வினோதமா அந்த கம்ப்யூட்டர் வந்து நடந்துக்கிறது. ஃபைலை வந்து சேவ் பண்ண மறந்து போயிடுறது, மறைஞ்சு போயிடுறது, சேவ் பண்ண ஸ்பெல்லிங்கை செக் பண்ண மாட்டேங்கிறது. Right. Next. Fill in the blanks. Computers are dash and dash. Computers are கணினிகளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரொம்ப புத்திசாலியானது, சாமர்த்தியம் வாய்ந்தது. இட் இஸ் பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். We get answers for questions by a click. ஒரு கிளிக்ல வந்து நமக்கு பதிலானது கிடைக்கப்படுறது. பதில்கள் எப்படி கிடைக்கப்படுது? சட்டென்று கிடைக்கப்படுது. We get the answers quickly. ஆனா how do we get it? Just by a click. The computer forgot to dash the poet's work. The computer forgot to save the poet's work. அந்த போயட்டினுடைய வேலையை வந்து சேவ் பண்றதுக்கு அந்த கம்ப்யூட்டர் வந்து மறந்து போயிடுது. Will definitely show the answer. I'm discussing the answer. It is definitely written. I'll show you. The computer actually gobbled a dash. The computer actually gobbled a worm. இதை வந்து விழுங்கிட்டு ஒரு புழுவை. Has actually gobbled a worm. The poet feels that his computer needs a break. ஒரு ஓய்வானது தேவைப்படுறது அப்படின்னு சொல்றாங்க, ஒரு விடுமுறை. So the answer for first question is brainy smart. உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா அந்த பிளாங்க்ல வந்து fill up பண்ணிக்கோங்க. Brainy and smart. We get answers for questions by a click. The computer forgot to save the poet's work.
Third question answer. The computer actually gobbled a worm. The poet feels that his computer needs a holiday or a break. இந்த blanks கேள்விகளுக்கு இதெல்லாம் தான் பதில். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லயே நீங்க நோட் டவுன் பண்ணியிருந்திருக்கலாம். Pick out the rhyming words from the poem. Smart, click, write, sick. ஸ்மார்ட்டுக்கு பொருத்தமான ரைமிங் வேர்ட் ஹார்ட். ஸ்மார்ட், ஹார்ட். கிளிக், குவிக். ஸ்மார்ட், ஹார்ட், கிளிக், குவிக். ரைட், சைட். Fourth one, sick, quick. First one, it is hard, smart, hard, click, quick. Right, side, sick, quick. These are the rhyming words for the given words. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கான ஒரே மாதிரி சத்தத்துவம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் தான் இந்த போயம்ல பார்த்தோம்னா. ஓகே, match the poetic lines with figures of speech. ஒரு நபரினுடைய குணாதிசயம் ஒரு பொருளுக்கோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொருந்தப்படுறதுன்னா அது பர்சானிஃபிகேஷன். In earlier poem, we had actually discussed the various figures of speech. So I hope you remember it and correlated to it. அதை வந்து ஒப்பிடப்பட முடியுதுன்னு நான் நம்புறேன். ஒரு நபரினுடைய குணாதிசயம் ஒரு மனிதர் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ஒரு விஷயத்துக்கோ ஒரு பொருளுக்கோ ஒரு விலங்குக்கோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை பொருந்துறோம் அப்படின்னா அதை நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ ஒரு போல்னா ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா ஊதி பெருசாக்கி சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சில நேரங்கள்ல நீ ஒரு இத்தினோண்டு விஷயத்த வந்து இவ்வளவு பெருசா சொல்றியே, ஒரு பெரிய பெருசா சொல்லப்படுறது, அதுதான் ஹைப்பர் போல். when you are comparing two things, two different things, is like இது போன்ற வார்த்தைகள் வந்து நம்ம சிமிலி பயன்படுத்துறோம். மெட்டாஃபருக்கு அப்படி கிடையாது இல்லையா? So for the first one, so brainy, ரொம்ப புத்திசாலி வாய்ந்தது, ரொம்ப புத்திசாலியானது. எதை சொல்றாங்க? கம்ப்யூட்டரை சொல்றாங்க. So brainy. We match it with a metaphor. Mountains. It stores mountains of information. மலைக்கணக்கான விஷயங்களை வந்து அது சேகரிச்சு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெருசா சொல்லப்படுறது இல்லையா? It has been exaggerated. It's so absent-minded. It's so absent-minded. இந்த ஞாபக மறதிங்கிறது யாருக்கு சொல்றது? நம்ம தானே சொல்லுவோம். அவனுக்கு பாரு எதை பார்த்தாலும் மறந்தே போயிடுது, அவளுக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, மறந்து மறந்து போயிடுறா. Personification. Computer gobbled a worm.
Computer gobbled a worm. Again, it is a personification. விழுங்கிறது. நம்ம தானே ஒரு மாத்திரை முழுங்குறோம். ஒரு ஒரு சாப்பாடு பொருளை வந்து விழுங்குறோம். So it is a personification once again. Characteristic of a person being attributed over here to a computer. Very sick. Very sick. ரொம்ப முடியாம போயிடுது. It is very sick. The first answer is D. அதான் இங்கே கொடுத்திருப்பேன். But all this is confusing. Can make note of the answer which is mentioned over here. One D, two C, three A, four B, and five E. Find the alliterating words is the next set of questions. Find the alliterating words from the poem. Save. அதே லைன்ல அந்த எழுத்து கான்சனன்ட் எழுத்து அதனுடைய சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்ததுன்னா அதை நம்ம alliterated wordன்னு சொல்றோம். Save, store. Doctor, double. Virus, very. First letter to be underlined. Okay. Makes, most. Okay. I hope you have made note of the answers for the questions that is asked pertaining to this poem. அடுத்தபடியா நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் இந்த போயம் சம்பந்தமா தான். ஓகே. The computer has always been brainy, smart, or please select both the options. Brainy, smart, both. Gobbled-னா என்னன்னு ஒரு சென்டர்ல இருந்து எனக்கு கொஸ்டின் வந்திருக்கு. I'll answer the question towards the end. Okay. Dreadful means unhappy, unpleasant, or unpredictable. Dreadful means unhappy, unpleasant, unpredictable.
Third one, the computer gobbled a worm, bacteria, virus. Gobbled. அப்படின்னா நான் அவசர அவசரமா வேக வேகமா முழுங்குறது. இப்ப நான் அந்த உதாரணத்தை கூட இந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போயம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பேன். அம்மா வந்து ஒரு பெரிய கேக்கோ ஒரு ஸ்வீட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நமக்குன்னு மொத்தமா அதை நம்ம முழுங்க பார்ப்போம். நம்மளுக்கு தெரியாம நம்மளே சாப்பிட பார்த்துருவோம். தி என்டையர் பீஸ் ரொம்ப வேக வேகமா அதை சாப்பிட பார்த்துருவோம். ஏட் ஹேசிலி ஆர் கிரீடிலி, அது வேற யாருக்கும் கொடுக்காம நம்ம மட்டுமே சாப்பிடுறது தான் காபிள்டுக்கான அர்த்தம். சரியா? The computer gobbled a worm, bacteria or virus. A, B, C. The computer forgot to dash the poet's work. Send, save, copy. The computer is absent-minded. True or false? Poet's computer is absent-minded. True or false? Sixth question. And one day, my naughty computer actually gobbled a worm. So, figure of speech used over here is metaphor, personification, or simile. ஒரு நாள் என்னுடைய கணினி வந்து இந்த குறும்புத்தனமான கணினி, நாட்டினா மிஸ்டீவஸ், இட் gobbled a worm, metaphor, personification, simile. The computer felt very sick because it caught infection, virus, or none. ஏன் வந்து அதுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போறது? உடம்பு முடியாமனா it felt very sick ஏன் சொல்லப்படுறது? Because it had caught infection, virus, or none of the above options. Eighth question, erratically. It means unsteadily, unpredictably, or we can say both. The options are right. Squirm. It means to twist body in discomfort, being forgetful, mischievous. Last one. Phrase. The phrase, அதாவது mountains of information means lot of information, overwhelming amount of information, or we can say both the options are right. The mountains of information அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய விஷயங்கள் பற்றி அதீத அளவுல இப்பப்பட்ட விஷயங்கள், overwhelming amount of information, or we can say both. So with this, the multiple choice questions question and கேள்விகளும் நம்ம பார்த்துட்டோம். அதற்கான பதில் எழுதியிருப்பீங்க நம்புறேன், பொருத்தமான பதில. ஸோ இந்த செஷனை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த செஷன்ல நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரை வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் history of cyber friend in next session. So I hope there are no doubts pertaining to today's session. அதாவது எதுனா நீங்க கேட்கலாம், இப்படி இல்லைன்னா அடுத்த செஷன்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க என்னன்னு கேட்கலாம். So there was one doubt that had been posted. It is gobbled. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Okay friends, thank you so much. Have a great weekend ahead. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.